காய் மக்களே பாருங்கள், கருவேப்பிலை சட்னி வைக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வறுக்கட்டும். பாருங்கள், வெங்காயம் இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வெங்காயம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், 3 வரமிளகா சேர்த்துக்கிறேன். வரமிளகா சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். பாருங்கள், கொஞ்சம் புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தேங்காய் தூள் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி வரட்டும். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி வச்சேன், கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், வதக்கிடலாம். நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள். பாருங்கள், பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், ஆற வச்சு மிக்சி சாருக்கு மாற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம் சட்னிக்கு. பாருங்கள், சட்னி தாளிக்கிறதுக்கு கரண்டி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு ஆன் பண்ணி வச்சு சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நல்லா எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, 1 பட்டை வத்தல் போடுறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், சூப்பரான சுவையான கருவேப்பிலை சட்னி தாளித்து கொட்டியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.